நண்பர்களுக்கு வணக்கங்க. இது ஆர்கான் எலக்ட்ரிக் பவர் கண்ட்ரோல்ஸ் கோயம்புத்தூருங்க. சர்வோ வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் டிரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிங்க. கிட்டத்தட்ட நம்ம வீடியோ போட்டுங்க நம்ம சேனல்ல ஒரு கிட்டத்தட்ட 2-3 வாரத்துக்கு மேல ஆச்சுங்க. அதனால இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போறோங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 25 kVA இண்டஸ்ட்ரியல் டைப் சர்வோ வோல்டேஜ் ஸ்டெபிலைசருங்க. வோல்டேஜ் ஒர்க்கிங் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 295 to 480 வரைக்கும் வேலை செய்யக்கூடியதுங்க. இதோட அவுட்டர் லுக் வந்து நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. பாத்தீங்கன்னா நம்மளோட பவுடர் கோட்டோட வித் உங்களுக்கு நம்மளோட கண்ட்ரோல் கார்டோட வந்துருங்க. இதுதான் அதோட நேம் பிளேட்டுங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க 295 இருந்து 480 வரைக்கும் வேலை செய்யக்கூடிய 25 kVA சர்வோ வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் தான் நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 20 kVA போட்டிருக்கோங்க. 25 kVA ரொம்ப ரேரா தான் போட்டிருக்கோங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த ஒரு 25 kVA சர்வோ வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் நம்ம இன்னைக்கு வீடியோல பாக்குறோங்க. இதோட இன்னர் எப்படி இருக்குன்றத நம்ம இப்போ கிளிப்ஸா பார்க்கலாங்க. பார்க்கும்போது நான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்ஸும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேனுங்க. இதுல பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து நம்ம இப்போ அசம்பிள் பண்ணிட்டு இருக்காங்க. அசம்பிள் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு லுக் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குங்க. எல்லாமே உங்களுக்கு பக்காவா வயரிங் கொடுத்து எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் என்ன டேக் போட்டு மவுண்ட் போட்டு உங்களுக்கு பக்காவா இருக்குங்க. காப்பர் காயில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100% லோடுக்கு இது தாங்குங்க. 25 kVA நீங்க 25 kVA ஃபுல் லோடு பண்ணிக்கலாங்க. மற்ற கம்பெனி மாதிரிலாம் உங்களுக்கு 80% லோடு 90% அப்படிலாம் கிடையாதுங்க. ஃபுல் லோடு பண்ணிக்கலாங்க. இன்புட் பக்கம் பாத்தீங்கன்னா இன்புட் MCB வந்துருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைபாஸ் சுவிட்ச் வந்துருங்க. கேபிள் எல்லாமே யூனிவன் கேபிளுங்க. CT வந்துருங்க ஓவர்லோட் ப்ரொடெக்ஷனுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர்லாம் பக்காவான ஒரு இன்ச்சு கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆட்டமோ லூஸ் கான்டெக்டோ அந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப ரேர் சான்ஸுங்க. இப்போ நமக்கு டிரான்ஸ்போர்டேஷன்ல வந்து நமக்கு வந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் நல்லா கரெக்டா போயிருங்க. ரொம்ப ரேர் கேசஸ்ல தான் உங்களுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இப்போ டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இது லோ வோல்டேஜ் பாத்தீங்கன்னா 165 நாங்க செட் பண்ணிருக்கோங்க. 165 கீழே வரும்போது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் ஆயிருங்க. நம்மளோட 170 ரேஞ்ச் தாங்க. பட் 5 வோல்டேஜ் கம்மி பண்ணி வச்சிருக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் பாத்தீங்கன்னா 280ங்க. 280க்கு மேல போகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கட் ஆஃப் ஆயிருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டெபிலைசர்ல உங்களுக்கு சர்ஜ் ப்ரொடெக்ஷன் சொல்லியிருக்கேங்க. அது இன்னொரு நாள் வீடியோல பார்க்கலாங்க. அது என்ன மாதிரி போட்டிருக்கோம் சர்ஜுக்குன்னு தனி டிவைஸ் இருக்குதுங்க. ஸோ அதை பற்றி ஒரு அது கொஞ்சம் டீட்டெயிலாக தான் பார்க்கணுங்க. 2 வீடியோ மாதிரி போட்டால் தான் சரியாக இருக்குங்க. ஸோ அதை பற்றி இன்னொரு நாள் பார்க்கலாங்க. இப்போ நம்மளோட ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்டிங் ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் எல்லாமே நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் வந்து கேட்குறாங்க சவுண்டு வருமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ரொம்பலாம் ஆடிபிளாக இருக்காதுங்க. சவுண்டு சுத்தமாக வரலன்னு சொல்ல முடியாதுங்க. உங்களுக்கு ஆடிபிளா ரொம்ப உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எல்லாம் இருக்காதுங்க. அது வந்து நம்மளோட அசம்பிளிங் இதுல தான் இருக்குதுங்க. எந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் சுத்துறோம் எப்படி வைண்டிங் பண்றோம் அந்த இதுல தான் இருக்குதுங்க. ஸோ 99% உங்களுக்கு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் எல்லாம் வராதுங்க. டிஸ்டர்பன்ஸ் பண்ற அளவுக்கு இருக்காதுங்க. ஸ்மூத்தான ஆப்ரேஷனா தான் இருக்குங்க. நாங்களுமே இங்க தரவா இங்க செக் பண்ணிட்டு தான் அனுப்புவோங்க. எந்த அளவுக்கு ஸ்மூத்ன்றதை நம்ம இப்போ ஜூம் பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு தெரியுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது இருக்கக்கூடிய நம்ம அந்த பொசிஷன் பாத்தீங்கன்னா வெர்டிகல் ஷேப்ல வச்சிருப்பாங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை கார்பன் பிரஷ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர் கேசஸ்ல உங்களுக்கு ஏஜ் ஆயிட்டா உங்களுக்கு கார்பன் பிரஷ் தேய்மானம் அடைஞ்சு கீழே விழுந்தாலும் கூட அப்படியே அது தரையில போய் விழுந்துருங்க. உங்களுக்கு வந்து செங்குத்தா இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உங்களுக்கு வந்து உடஞ்சாலும் கீழே விழுந்துருங்க. உங்களுக்கு பெருசா பாதிப்பு இருக்காங்க. இதே உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்றதுங்க கிடைமட்டமா வச்சிருந்தோம்னா கார்பன் பிரஷ் அதிலே தங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. தங்குன்றது எக்ஸாக்ட் கிடையாதுங்க. தங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால ஸ்பார்க் ஆகுறதுக்கோ அல்லது உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குங்க. எனவே உங்களுக்கு கட் ஆஃப் போட்டிருக்கும். ஸோ அதுல வந்து உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிருங்க. ஸோ அதை பத்தி உங்களுக்கு நீங்க கவலையே பட வேண்டாங்க. இதுதான் நம்மளோட டிஸ்பிளே கார்டுங்க. இன்புட் அவுட்புட் வோல்டேஜ் பாத்தீங்கன்னா அது காமிச்சிட்டே இருக்குங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட செட்டிங்ஸ் பாத்துக்கலாங்க. பவர் ஃபேக்டர் நிறைய வேல்யூஸ் பாத்துக்கலாங்க. நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளேல வந்து நார்மலா இந்த வோல்டேஜ் ஆம்பியர் இது மட்டும் தான் பார்ப்பாங்க. அது மட்டும் உங்களுக்கு வந்து மாறி மாறி இதாகிட்டே இருக்குங்க. ஸோ ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் யூனிட் இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ இது நமக்கு வந்து டெலிவரி எங்கே வேணுமோ அங்கே நாங்கள் போட்டு கொடுத்துருவோங்க. எந்த ஊர்னாலும் பரவாயில்லைங்க.
பிரச்சனையே கிடையாதுங்க. இதே மாதிரி உங்களுக்கு சர்வோ வோல்டேஜ் ஸ்டெபிளைஸ் எவ்வளோ கேவியானாலும் நீங்கள் தவறாமல் நம்ம கம்பெனியை கான்டாக்ட் பண்ணலாங்க. 2 kVலேருந்து மேக்ஸிமம் 2000 kV வரைக்கும் பண்ணிக்கலாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா மேஜராக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்க்கு தான் நிறைய பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ அதனால் குவாலிட்டி வைஸ் நம்மளோடது பக்காவாக இருக்குங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.